அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் சென்னையிலிருந்து 29 ஆண்டுகளாக இயற்பியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சிறு வயதிலிருந்தே கதை கவிதைகள் எழுதி விருதுகள் பல பெற்றவர். இதுவரை 15 அச்சேரிய நூல்கள், 18 மின் நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. குஞ்சு பறவை குதூகலமாய் பறக்க விளையும், அஞ்சும் அன்னையோ கூட்டில் அன்பாய் அதை காக்கும். ரொம்ப அழகாக ஒரு தாய் பறவையுடைய நிலையிலிருந்து அந்த தாய்மை உணர்வை, அந்த பாதுகாப்பு உணர்வை எழுதியிருக்கிறார். எப்போவுமே இந்த குஞ்சுகளுக்கு அவசரப்பட்டு பறந்து எல்லா இடத்துலையும் உடனே பறந்து போயிடணும்னு ரெக்கையே சரியாக முளைச்சிருக்காது, அதுக்குள்ளே எல்லாம் செஞ்சிடணும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலிய பருவத்து பிள்ளைங்க பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் என்னை எதையுமே செய்ய விட மாட்டேன்றாங்கன்னு சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா சரியாக எதுவும் தெரியாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு குழந்தைங்க அடிபட்டுறக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் பொத்தி வளர்க்குறது. அதனுடைய அந்த நோக்கம் அவங்களுக்கு, அவர்கள் பெரியவர்களாகி அவர்களுக்கு ஒரு பிள்ளை வரும்போது தான் அது புரியும். அது வரைக்கும் அந்த பெற்றவங்களை பார்க்குறதுக்கு வில்லன் மாதிரியே இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. அது மாதிரி தான் இங்கே குஞ்சு பறவை சிறகே முளைக்காமல் பறக்க நினைக்கும் பொழுது அதற்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய அந்த அன்னை பறவை அதை அன்போடு காத்து கொண்டிருக்கிறது, கூட்டிலேயே வைத்திருக்கிறதுங்கிறத எழுதியிருக்கிறாங்க. கவிஞருக்கு வாழ்த்துகள். நன்றி.